கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெருமாயிருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்துவாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் சங்கீதம் 90 அதன் 14வது வசனம். காலையிலே எங்களை உமது கிருபையினால் திருப்தியாக்கும் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் கவனிக்கிறோம். அவன் சொல்லும் பொழுது காலையிலே உமது கிருபையால் திருப்தியாக்கும் என்று சொல்லுகிறான். காரணம் என்ன? வாழ்வின் ஒவ்வொரு பகுதிகளும் மிகவும் வேதனை நிறைந்ததாகவும் பயம் நிறைந்ததாகவும் இந்த சங்கீதக்காரன் உணர்கிறார். சொல்லுகிறான், எங்கள் நாட்களெல்லாம் அது கோபத்தில் போய்விட்டது. ஒரு கதையைப் போல் எங்கள் வருஷங்களை களைந்து போட்டோம் என்றெல்லாம் சொல்லுகிறான். ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியால் 80 வருஷம் என்று வாழ்வை குறித்து அங்கலாய்த்து கொள்ளுகிறான். ஆனால் எத்தனை நாட்கள் நான் உலகத்தில் உயிர் வாழ முடியும், எத்தனை காலங்கள் நான் வாழ்வேன் என்பதை எனக்கு சொல்லித்தாரும் என்றும் கேட்கிறான். இப்படி வாழ்வின் பகுதிகளில் உண்டான பயமும் பயங்கரமும் நிறைந்த அந்த வாழ்வை எண்ணி அவன் கலங்குவதை காண முடிகிறது. ஆனாலும் நான் சொல்லுகிறான், இந்த பயமும் திகிலும் நிறைந்த வாழ்வின் பகுதியிலே நான் மகிழ்ச்சியாக இருக்கிற ஒரு தருணம் உண்டென்றால் அது உம்முடைய கிருபையினாலே உண்டாகிற மகிழ்ச்சி தான் எனக்கு மிகுந்த வாழ்வின் சந்தோஷத்தை அது பெருக செய்யக்கூடியதாக இருக்கிறது என்று அவன் சொல்லுவதை நாம் இங்கே கவனிக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு பாரமான ஒரு பாடுகள் நிறைந்த பயம் நிறைந்த பாதைகளுடைய ஒரு வாழ்வை இந்த உலகத்திலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த வாழ்விலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நாம் இந்த பாதையை கடந்து செல்ல, இந்த வாழ்வை உலக வாழ்வை நாம் கொண்டு செல்ல முடியும். அதற்கு தேவை கிருபை என்பதை இந்த சங்கீதக்காரன் உணர்ந்து கொண்டது போல நாமும் தேவனுடைய கிருபையை பெற்றுக்கொள்ள நாம் வாஞ்சிப்போம். கிருபை நம்முடைய வாழ்வில் இருந்தால் மாத்திரமே, தேவ கிருபை தான் நம்மை இந்த உலக வாழ்விலே சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் கொண்டு செல்லும் என்பதை உணர வேண்டும். பணமோ பொருளோ சொந்தங்களோ உறவுகளோ மனித சகாயங்களோ ஒத்தாசைகளோ எந்த நன்மைகளோ நமக்கு செம்மையான சந்தோஷமான மகிழ்ச்சியான வாழ்வுக்கு நேராய் கொண்டு செல்லுவதில்லை. ஒவ்வொரு செயல்களின் முடிவிலும் ஒவ்வொரு விதமான வேதனையும் துக்கத்தை நாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய கிருபையை நாம் நினைத்து பார்ப்போம் என்றால், கவனிப்போம் என்றால், அந்த கிருபை தாழ்விடங்களில் இருக்கிற நம்மை தனிமையாக இருக்கிற நம்மை தாளாட்டி சீராட்டி பாதுகாத்து இந்த பயம் நிறைந்த இந்த உலக வாழ்விலே நம்மை மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் கொண்டு செல்லுகிறதாக இருக்கிறது. ஆனபடியினாலே அன்பு பிரியமான தேவ பிள்ளைகளை, நாம் உலக காரியங்களிலே கவனம் செலுத்தி வாழ்வை மகிழ்ச்சியாக்க நினைக்காதபடி தேவனுடைய சமூகத்தில் சரணடைந்து தேவ கிருபையை பெற்று இந்த உலக வாழ்வை நாம் சந்தோஷமும் சமாதானமாய் அனுபவிக்க நாம் முயலுவோம். அதுவே தேவனுடைய இரக்கங்களும் நன்மைகளும் நமக்கு உண்டாவதற்கு அது ஏதுவாக இருக்கும். இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய கிருபையை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். கிருபையை பெற்றுக்கொள்ள நம்மை முழுவதுமாய் ஒப்பு கொடுத்து தேவனுடைய பாதத்திலே சரணடைவோம். நாம் நம்மை தாழ்த்துவோம். தேவ கிருபை நம்மை இந்த பயம் நிறைந்த பாடுகள் நிறைந்த உலக வாழ்விலும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பதற்கு வேண்டிய பலனையும் சத்துவத்தையும் தந்து நடத்தும். தேவன் தாமே அப்படியே ஒவ்வொருவரிலும் கிருபை தந்து மகிழ செய்வாராக. ஆமீன் ஆமீன். ஜெபிப்போமா. அன்பின் பரலோக பிதாவே, நல்ல இந்த காலை நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. தேவனே, உம்முடைய கிருபை எவ்வளவு மேலானது என்பதை நாங்கள் அறிகிறோம். அந்த கிருபை இந்த உலக வாழ்விலே உம்முடைய இரக்கத்தோடு கூட எங்களுக்கு வெளிப்பட
பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். கிருபையினாலே மாத்திரம்தான் இந்த பயமும் பாடுகளும் நிறைந்த இந்த உலக வாழ்க்கையிலே அங்கே சந்தோஷம் மகிழ்ச்சியாக முன்னேற முடியும். இந்த கிருபையை தந்து மகிழ்ச்சியை நிலை உறுதிப்படுத்தி நடத்தும். அப்படி நீங்கள் செய்கிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.